ஹலோ ஆல் வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆனாலும் மழை பெஞ்சு ரெண்டு மேட்சுக்கு எடுத்து விட்டுருச்சு. பீடா வெல்கம் டு த ஷோ. மழை பெய்யாத லாகூர்ல தான் இந்த மேட்ச். எந்த மேட்ச் அப்படின்னு கேட்டா ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது கொஞ்சம் ஆஸ்திரேலியாவோட ஆட்டிடியூட் நான் சொல்லிடுறேன். தி வில் நெவர் டேக் எனி ஒன் ஃபார் கிராண்டட். இப்ப ரெண்டாவது மேட்ச் ஆப்கானிஸ்தான் தோத்துட்டு வந்திருந்தா கூட ஸ்டீவ் ஸ்மித் வந்து எப்படி எந்த மாதிரி பேசுவாரு அப்படின்னு பீயிங் வித் ஹிம். இப்ப நாங்க அந்த ஐபிஎல்ல இருக்கும்போது ஒரு சில கடைசியில இருக்கிற டீமோட ஆடும்போது அதான் சொல்லுவாரு. அவங்க எங்க இருக்காங்க டேபிள்லன்னு பார்க்காதீங்க, நம்ம கேமை நம்ம எப்படி பெட்டர் ஆக்கணும்னு பாருங்க. லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த இயருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா, சாரி, லாஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த மேட்சுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம என்ன பண்ணலான்றதுல நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். We will concentrate on that rather than thinking that the other team which is placed seventh on the table, sixth on the table, that is not going to take us anywhere. அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. அப்படிங்கும் போது இப்ப அவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது they will not take them one inch for granted. If they do that, Afghanistan might surprise them. திருப்பியும் அதே தான், டாஸ் வின் பண்ணி பேட். இவங்களும் ஆஸ்திரேலியாவுக்கும் நல்லா தெரியும், ஆஸ்திரேலியா ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம். டாஸ் வின் பண்ணி டெஃபினட்டா அவங்க பேட் தான் பண்ணுவாங்க. ஈவன் தோ த செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 352 அவங்க தான் சேஸ் பண்ணாங்க. இங்கிலாந்து கேம் க்ளோஸ் டு சேஸ் 325 போது ஆஸ்திரேலியா வில் ஆல்சோ வாண்டட் டு பேட், ஆப்கானிஸ்தான் ஆல்சோ வாண்டட் டு பேட். இப்ப இங்க வந்து கிளியரா சொன்னோம் இந்த மாதிரி 310 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு. ஆனா அதை பொய்யாக்குற மாதிரி 352 சேஸ் நடந்தது. அதே மாதிரி 325 சேஸ் ஒரு 8 ரன்ல இங்கிலாந்து தோத்தாங்க. அப்படிங்கும் போது வாட் ஆல் யூ ஹேவ் டு கெட் இஸ், இப்போ 310 நீங்க அடிச்சு நல்லா போலிங் போட்டீங்கன்னா, இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு பாத்தீங்கன்னா எல்லிஸ் வந்து நல்லா போலிங் போடுறாரு, ஃபாஸ்ட் bowler who கேன் சப்போர்ட் ஆடம் ஜாம்பா. அதே மாதிரி இந்த டார்ஷுவர்ஸும் பாத்தீங்கன்னா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க சார் கொஞ்சம். டார்ஷுவர்ஸும் பாத்தீங்கன்னா he has bowled very well. He has picked up wickets. His confidence will be high போது they will not be suffering like what England did. ஒரு bowler ஆதில் ரஷீத் வச்சு போனதுன்றதுனால ஆஸ்திரேலியன் bowling attack will be little bit better than England overall if you see. இப்ப இந்த ட்ரூ. ப்ரீவியஸ்லி பாத்தீங்கன்னா 349 was highest chase by பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா வெரி ரீசென்ட்லி. அதை இப்ப உடைச்சிருக்காங்க 355 for 4, the same ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. இப்ப இங்க நீங்க எப்படி ஆடணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர் நீங்க வந்துட்டு 55 55 105 110, அதுக்கப்புறம் 40 ஓவர்ல 215 220 வந்துட்டீங்கன்னா 310 320 வந்துடும். இப்ப லாஸ்ட் கேம்ல பாருங்க, ஆப்கானிஸ்தான் 39 for 3 ஆஃப்டர் 10 ஓவர்ஸ், 81 for 2 ஆஃப்டர் 20 ஓவர்ஸ். கடைசியில பாருங்க 40 ஓவர்ல 212 for 5, நம்ம சொன்னது 220 for 4. அங்கேருந்து நம்ம 80 90 ரன் வரும்னு சொன்னோம், 113 ரன் அடிச்சாங்க. இங்கிலாண்டும் பாத்தீங்கன்னா 40 ஓவர்ல இங்கிலாந்து 236 for 6. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் they have lost more wickets. They didn't have that legs to cross through. ஈவன் தோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 89 ரன் அடிக்கணும் 10 ஓவர்ல லாகூர்ல துண்டா அடிக்கலாம். ஏன்னா 85 நம்ம வரும்னு சொல்றோம். அவங்களோட அந்த அப்ரோச்னாலதான் அவங்களுக்கு போச்சு. இப்ப முன்னாடியே வந்து நம்ம சொன்னோம், பேஸ் bowlers have taken more wickets than spinners here. Before the Champions Trophy, pace bowlers 69 wickets, ஸ்பின்னர்ஸ் 51 விக்கெட்ஸ் சின்ஸ் 2015 எடுத்திருக்காங்க இங்க. அப்படிங்கும் போது ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு ஸ்பின் டாமினேட்டட் அட்டாக்க விக்கெட் ரன் த்ரூ பண்ண முடியல பேட்ஸ்மேன்னா, உங்களுக்கு ஸ்பின்னருக்கு வந்து அவ்வளவு தூரம் பெரிய விஷயம் இங்கே இருக்காது. அப்படின்றதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி இப்ப ரெண்டு ஃபேக்டர் இங்க என்ன, இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல யார் செட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஃப்ரம் 11 to 35. இப்ப ஆஸ்திரேலியாவோட இங்கிலாந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் வாஸ் த சேம். இது ரெண்டு டீமுமே ஜஸ்ட் லெஸ் தேன் 6 ஓவர் போனாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் எக்கானமி. வின்னர்ஸ் விக்கெட்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த லிவிங்ஸ்டன் கடைசி ஓவர்ல எடுத்து 2 ஓசி விக்கெட் டெத் ஓவர்ஸ்ல தான் ஒழிய ஆதில் ரஷீதாலேயும் விக்கெட் எடுக்க முடியல, ரஷீத் கானாலேயும் விக்கெட் எடுக்க முடியல, டூராமட்னாலேயும் விக்கெட் எடுக்க முடியலங்கும் போது spin is never going to be a factor. In my opinion, Afghanistan won the game with a bat. ஸோ இப்ப நீங்க வந்துட்டு அதை யோசிச்சு இப்ப நீங்க வந்துட்டு இப்ப பிளேயிங் 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா won't make any change at all and they will remain as மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட், ஸ்டீஃபன் ஷான் அபாட் உள்ள வர மாட்டாரா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு மேட்ச் நீங்க அவங்க அவ்வளவு இதுவா ஜெயிச்சிருக்காங்க, ரெண்டாவது மேட்ச் மழையில போயிடுச்சுங்கும் போது ஐ டோன்ட் சி தெம் சேஞ்சிங் ஷான் அபட் வித் ஸ்பென்சர் ஜான்சன். ஆரன் ஹார்டிக்கும் வாய்ப்பு இல்லை, அப்படிதானே பிராக்?
இப்ப நான் உங்களை கேக்குறேன் சார், நீங்க எங்களோட உட்காந்து அனலைஸ் பண்றீங்க. ஒரு மேட்ச் 350 சேஸ் பண்ணிருக்காங்க, இன்னொரு மேட்ச் மழைங்கும் போது மாத்தக்கூடாது. ஸ்ட்ராட்டஜிக்கலா பாத்தீங்கன்னா அப்படி யோசிக்கலாம். ஷானை மட்டும் வந்து கொஞ்சம் குயிக்கா போடுவாரு, ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler இருக்காங்களே, ஜான்சன் பேல கொண்டு வரலாமா, பேட்டிங்கும் ஆடுவாரு அப்படின்னு. டூ மச் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் when you have not lost a game. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்துட்டு சேம் பிளேயிங் லெவன் ஆடுவாங்களேன்னு சொல்றேன் ஒழிய, நீங்க கொடுக்குற அந்த ஆப்ஷன் இஸ் நாட் அ பெட்டர் ஆப்ஷன். மேபி இந்த But மேட்ச் generally, I'm asking, what do you think about Smith? Or keeps changing the team, or he prefers to play with the same team? அவர் எப்பவுமே எல்லாருக்கும் சான்ஸ் நிறைய கொடுப்பாரு. இந்த ராகுல் திரிபாட்டி Mm. அப்படின்னு ஒரு பிளேயர் வந்தாரு 2017. ராகுல் திரிபாட்டி யாரு அப்படின்னு காட்டுனது புனே சூப்பர் ஜெயின்ஸ். ஓகே, அவர் எடுத்த உடனே வந்துட்டு அவரை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 2 3 மேட்ச் இல்ல அவனுக்கு கிளாஸ் தெரியுது அவருக்கு, அதனால நான் வந்து அவர் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணாரு. அவர் ரொம்ப தங்கமான ஆடு ஸ்டீவ் ஸ்மித். அவரை மாதிரி ஒரு தங்கத்தெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. ரெண்டாவது என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அவங்க கொண்டு வந்தது ஸ்பென்சர் ஜான்சன். அதுக்கப்புறம் பென் டார்ஷோஸ் எடுத்துன்னு வந்தாங்க அப்படிங்கும்போது, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பிளாய்ட்ஸ் வித் பிக் பேஷ் அண்ட் டார்ஷோஸ் டிட் வெரி வெல். அவரும் பேட்டிங் ஆடுவாரு. தேவையில்லாத எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு கொடுப்பாங்களே ஒழிய, the strategical question what you asked on changes a spot on one, but I don't see it happening. So அவங்களோட பிளேயிங் லெவன் will remain Matt Short, Head, Smith, Labuschagne, English, Carey, Maxwell, டார்ஷோ, ஸ்பென்சர் ஜான்சன், சாப்பா அண்ட் எல்லிஸ். ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா திருப்பி அதான் நான் சொல்றேன், நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 50 ஓவர் மேட்ச் ஆடுறதுன்றது அது அது ஒரு ரொம்ப சின்ன பையன் அந்த செதிக்குள்ளாத்தால். பட் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், இஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் இஸ் பிளேயிங் அவுட் ஆஃப் இஸ் ஆர்டர். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, டெஸ்பரேட்டா பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லிட்டு செதிக்குள்ளாத்தால வந்து நம்பர் 4 ஆடுறாங்க. ஸோ யூ கேனாட் பிளேம் செதிக்குள்ளாத்தால் ஃபாதர். இஸ் அ பிளாஷி பிளேயர், பாயிண்ட் மேல அடிப்பாரு, எக்ஸ்ட்ரா காஸ்ட் மேல அடிப்பாரு, பிக்கப் பிளிக் அடிப்பாரு. நீங்க 10 ஓவருக்கு அப்புறம் 4 பேர் வெளியில இருக்காங்க, கொஞ்சம் பால் சாஃப்ட் ஆயிடுது, அப்ப வராரு, அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆறாரு. பட் அவங்க என்ன பண்ணாங்க, பவுண்ட் தேர் காம்பினேஷன். எனக்கு பரவாயில்ல, இந்த காரோட்டி வேணாம். நம்ம என்ன சொன்னோம், காரோட்டி தான் ஆடுவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆமா வச்சுக்கோங்க. ஆமா. இப்ப நபி சூப்பர்பா போடுறதுனால போறியா எனக்கு 30 ஓவர் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு they will also stick on to the same playing 11 which they played. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துட்டே அவங்க பிளேயிங் 11 மாத்தலன்னா, we don't see any chance of them changing it. And it is going to be Ibrahim Zadran, Gurbaz, Rahmat Shah, Siddiqullah Tal, Asmatullah Saidi, Gulbuddin Naib, Asmatullah, Omar Zai, Nabi, Rashid Noor, and Fazal Haq, Faruqi. So அவங்களுக்கு they will go with the same அருகி மட்டும் ஏதோ நோண்டிட்டு இருந்தாரு, அப்புறம் வந்து பவுலிங் போட்டாரு, ஃபீல்ட்ல விட்டு போனாரு, திருப்பி கூப்பிட்டு விட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆனாதான். பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. அதுதான் வந்து வெளியில பாருங்க, ஃபரீத் மாலிக் இருக்காரு, பருக்கி மாதிரியே குயிக்கா போடுற ஒரு லெப்ட் ஆர்ம் சீமர். அவரு எவ்வளவு அழகா டீம் எடுத்திருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான்ல 50 ஓவர் 10 ஓவர் போட்ட ஆம்ஸ்டிங் கிராம்ப் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஈவன் தோ ஃபசலக் ஃபருக்கி இஸ் ஹீரோ ஃபார் தம். ஒருவேளை இன்ஜுரின்னு உட்கார்ந்தா நம்ம வெளில உட்கார்றதுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். அவர் இல்லையா இவர் வந்துருவாரு. இப்ப நூர் அஹமத் வந்து 2 மேட்சுமே வந்து விக்கெட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவ் சவுத் ஆப்பிரிக்காவோட, இந்த மேட்ச் நல்லா போட்டாரு, விக்கெட் விழல. ஸோ அவங்க அந்த மாதிரி யோசிப்பாங்க, ஒரு காரோட்டி எடுத்துன்னு வரலாமா ஒரு லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். பட் நூர் அஹமத் டூ கூட போலர் ஈவன் திங்க் அபவுட் இட்ன்றதுனால இவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்துட்டு அவங்க அஸ்மத்துல்லா உமர் சாஹி பேட்டிங் ஆடிட்டா இருக்கும் போது எந்த இதுவும் இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. பட் இந்த மேத்யூ ஷாட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரீம்லி மெச்சூர்டு. எட்டு ஃபெயில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மித் ரன் அடிக்கிறதே தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா சத்ரான் he will take his own time but is classical. குர்பாஸ் இஸ் terribly out of form, but he is also someone who can hurt you. அதுக்கப்புறம் ராமர் ஷாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே நிறைய டைம் எடுத்து ஆடுறவர்ன்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கு. அந்த 15 to 35 ஸ்பின் எக்கானமி அப்படிங்கும் போது இந்த மேட்சஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நபி இஸ் நாட் யர் லீட் ஸ்பின்னர். யர் லீட் ஸ்பின்னர் இஸ் ரஷீத் கான், second spinner is Noor Ahmed, third is Nabi, but Nabi has been picking up wickets and been more economical than these two. ஏன்னா இவங்க 2 பேரும் வேகமா போட்டு வித்து மாதிரி ஒரு ஆளுக்கு வேகமா போட்டீங்கன்னா அப்படியே மில்க் லபுஷன்ல மில்க் பண்ணினே இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் சாம்பா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸ்வெல், ஷார்ட், ஹெட் இவங்கெல்லாம் போட முடியும். ஈவன் தோ த கிளாஸஸ் வித் ஆப்கானிஸ்தான், the conditions நீங்க பார்க்கும் போது, and no spinners can really torture a team like Afghanistan.
பியூட்டிஃபுல்லா ஸ்வீப் ஆடுவாங்க, பிடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இதுல பெருசா ஏன் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா, பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ். இப் பர்டிகுலர்லி ஆப்கானிஸ்தான் போல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் 15 ஓவர் ஹெட்ஜ், அதுக்கப்புறம் இந்த கடைசி 10 ஓவர்ல உங்களுக்கு அந்த 85-90 ரன். லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா ஆடினாங்க. இந்த ஆஸ்திரேலியாவோட இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், கேரி, மேக்ஸ்வெல், பென் டார்ஷோஸ் கம்பேர்ட் டு இவங்களுக்கு உங்களுக்கு நபி, ஈவன் தோ நபி டெலிவர்ட், உமர் ஜாய் டெலிவர்ட், குல்பதீன் நைப் இஸ் டேஞ்சரஸ், ஹி கேன் டெலிவர். அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிறதுனால ஈவன் தோ ஆப்கானிஸ்தான் ஸ்ப்ரங் சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது, வி எக்ஸ்பெக்டட் them to beat one of the teams. ஆஸ்திரேலியா will go with an edge of 53-47. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பெடா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அடுத்தது குடலூர் ஒரு சம்பவம் தான்றீங்களா? இல்ல இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் அதை சொல்லக்கூடாது. இன்னொன்னு வந்து, இல்ல பீடா, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க. ஆஸ்திரேலியா வில் டாப் த குரூப் அண்ட் கோ டு தி செமிஃபைனல்ஸ். நான் முதல்ல இருந்தே சொன்னேன் ஆஸ்திரேலியாவுக்கு. இங்கிலாண்டும் சொன்னேன், ஆனால் இங்கிலாந்து வெளியே போயிட்டாங்க. இந்த பாகிஸ்தான் சொன்னதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனால் ஆஸ்திரேலியா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வின் பண்ணிடுவாங்க பீடா. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன ரீசன் தான். தே ஹாவ் லாட் ஆஃப் டெப்த் அண்ட் ஐ எம் ஷூர் தே ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ், தே ஹாவ் த டெப்த். இங்கிலாந்து மாதிரி வந்து ஸ்லாட்ல போட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க வந்து கடைசியிலலாம். அதே மாதிரி டாஸை ஜெயிச்சு பேட்டிங் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா பார்த்துக்கிட்டாங்க. தே வில் நாட் பி மேக்கிங் த சேம் மிஸ்டேக்ஸ் அகேன். ஸோ ஐ வில் கோ வித் யூ அண்ட் ஐ ஆல்சோ திங்க் ஆஸ்திரேலியா வில் வின் த கேம். ஃபேண்டசி பிக் என்னென்ன? என்னோட ஃபேண்டசி பிக் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கண்டிஷன் சொல்லிட்டேன், வெரி வெரி ஹை ஸ்கோரிங். உங்களுக்கு வந்து 4 இன்னிங்ஸும் 300க்கு மேல அடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ரெண்டு டீம்லயும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் ஆல்சோ டிப்ளீட்டட் வித் bowlers who can strike up front, even though Darshu was made some dent against இங்கிலாந்து. எனக்கு என்னமோ மேத்யூ ஷாட் வில் டெஃபினெட்லி பர்ஃபார்ம்னு தோணுது. மேத்யூ ஷாட் எடுப்பேன், ஸ்டீஃபன் ஸ்மித் எடுப்பேன், ஜத்ரான் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் பிளேயரு, ஜத்ரானை எடுப்பேன். அதுக்கப்புறம் ஆடம் ஜாப்பாவை எடுப்பேன். தென் ஐ வில் கோ வித் முகமது நபி. ஏன்னா அவர் 10 ஓவர் கண்டிப்பா போட்டுறாரு. இந்த டிராவிஸ் செட் மாதிரி ஒரு ஆள், கேரி மாதிரி ஒரு ஆள் வந்தா டப்பனு கொண்டு வருவாங்க, அடிக்க போவாங்க. அதனால வந்து இட் ஒன்ட் பி பேட் சாய்ஸ். ஸோ என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா, மேட் ஷாட், ஸ்டீஃபன் ஸ்மித், பென் டார்ஷ்வர்ஸ், இப்ராஹிம் சத்ரான் அண்ட் முகமது நபி. நீங்க ஜோஷ் இங்கிலீஷ் வச்சு ஆரம்பிச்சிருங்க. ஆமா, செஞ்சுரி அடிச்சிருக்காருல்ல. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் பிக்கு. பீடா, அதே மாதிரி நான் ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஐ வில் கன்ஸ்ட்ரக்ட் மை ஃபேண்டசி டீம் வித் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ். ஏன்னா ஐ எக்ஸ்பெக்ட் ஆஸ்திரேலியா டு பவுல் அவுட் ஆப்கானிஸ்தான். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நேத்தன் எல்லிஸ், டுவார்ஷியஸ், ஜாம்பா நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ டுவார்ஷியஸ், நேத்தன் எல்லிஸ் ரெண்டு பேரையும் நான் எடுக்கிறேன். ஜாஸ் இங்கிலீஷும் நான் எடுக்கிறேன். டார்ஷ்வர்ஸையும் நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்களா? சரி, ஆமா. ஓகே. எல்லிஸ் எடுக்கல. இல்ல. எல்லிஸ் எடுக்கிறேன். ஆமா, எல்லிஸ், இங்கிலீஷ், மேக்ஸ்வெல் நீங்கள் எடுக்கல. எடுக்கல. மேக்ஸ்வெல்லும் இந்த லிவிங்ஸ்டன் மாதிரி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஃபேண்டசிக்கு வந்து நீங்க சொல்லுவீங்களே, நெய்பர்ஸ் என்வி, ஓனர்ஸ் ப்ரைட் ஏதோ சொல்லுவீங்க. அதனால அந்த கணக்கு தான் அது. ஒனிடா டிவி அவரு நமக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருவாரு ஃபேண்டசியில. ஸோ மேக்ஸ்வெல்லு, இங்கிலீஷ், எல்லிஸ் ஆஸ்திரேலியால. அந்த பக்கம் வந்து நீங்க நல்ல பிளேயர்லாம் எடுத்துட்டீங்க. ரஹமத் ஷா ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட அடிச்சாரு. அதனால ஸ்லோவா தள்ளி தள்ளி ரன் கொண்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஃபரூக்கி ஆட மாட்டாரு. ஆடாட்டி அந்த இன்னொரு சீமர் ஒமர்ஜாய் நீங்க எடுக்கல. 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 40 ரன் 5 விக்கெட். ஸோ ஒமர்ஜாய் விட முடியாது. ஸோ ஒமர்ஜாயி நான் எடுத்துருவேன். ஸோ இதுதான் என் பிக் பீடாக. அந்த சைடு ரஹமத் ஷா, ஒமர்ஜாயி. இந்த சைடு வந்து இங்கிலீஷ், எல்லிஸ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேண்டசி பிக்கு. எட்ஜ் கொடுத்தாச்சு. ஆஸ்திரேலியா சம்பவம் நடக்காது அப்படின்னு நம்ம நம்புறோம். கண்டிஷன் சொல்லியாச்சு. இந்த மேட்ச்க்கு உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒருவேளை டாஸ் ஆப்கானிஸ்தான் லூஸ் பண்ணி ஆஸ்திரேலியா பேட் பண்ணாங்க, ஒரு 320 அடிச்சுட்டாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் ஷுட் நாட் டேக் த டெம்ப்ளேட் ஆஃப் 20 ஓவர்ல 80, 30 ஓவர்ல 120 கையை விட்டு போயிடும். ஸ்மித் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி குட் கேப்டன். எல்லிஸ் வில் போல் இஸ் 10 ஓவர்ஸ் விக்கெட் எடுக்க. இந்த விழு நாளைக்கு அவருக்கு விக்கெட்டு 10 ஓவர்ல 48 ரன் குண்டா போட்டுருவாரு. சாப்பா 10 ஓவர்ல 53 போட்டுருவாரு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி மோர் தென் 300 போட்டா, அவங்க அந்த டெம்ப்ளேட்டை எடுக்காம அந்த நம்ம சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல விச் டீம் ஸ்கோர்ஸ் மோர் ரன்ஸ் தேன் தி அதர் இஸ் ஒன் வின்னிங் ஃபேக்டர். அந்த வின்னிங் ஃபேக்டரை தே ஹேவ் டு டிக். எல்லா நாளும் நீங்க வந்துட்டு இங்கிலாந்து மாதிரி ஒரு போலர் வச்சுன்னு 10 பேட்ஸ்மேன் எந்த டீமும் ஆடாது. 20 ஓவர்ல 80 ஜாம்பா சல்லி ரன் கொடுக்க மாட்டாரு. சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காக்கும் போது
மாட்டிப்பாங்க. இப்ப மேத்யூ ஷாட் வந்து ஒரு 4 ஓவர்ல 23 ரன் போட்டு போயிடுவாருங்க போது தட் இஸ் ஒன்லி திங் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் திங்க் அபவுட். சரி நீ 320 அடிச்சுட்ட, 320 பெரிய விஷயம் எனக்கு செகண்ட் பேட்டிங் அப்படிங்கும் போது, பட் ஐம் கோயிங் டு புட் யூ அண்டர் பிரஷர் ஸ்ட்ரெயிட் இவன் கொஞ்சம் அக்ரெசிவா ஆட ஆரம்பிக்கணும். அதுக்கு குர்பாஸ் ஹாஸ் டு ரியலி கம் ஆன் டு தி பிக்சர். குர்பாஸ் சுத்தி அவுட் ஆயிட்டாருன்னா சத்ரான்ல டைம் எடுத்து ஆடி கிளாசிக்கா ஆடுறவர். அவர் கச்சாமுச்சான்னு சுத்த சொன்னீங்கன்னா 43 for 3 when you're chasing 320 match going to be totally different thing. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு 325 சேசிங் 20 ஓவர்ல 80 ரன் இருந்தீங்கன்னா எவ்வளவு பிரஷர் உங்களுக்கு திருப்பி அடிக்கிறது? பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அப்படிங்கும் போது அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்னமோ 320 330 ஆஸ்திரேலியா அடிச்சிட்டாங்கன்னா கடைசி சாத்தியலாம் தான் நினைக்கிறேன். அததான் சார் நான் சொல்றேன். அதுதான் வந்து அந்த ரெட் அலர்ட்டை தான் நான் கொடுக்குறேன். நீங்க கரெக்டா பட்டக்குன்னு என்டர் பண்ணி ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்றீங்க. இட் வில் பி அவுட் ஆஃப் ரீச் ஃபார் தம் டு சேஸ் 320 or 330 போது அப்ப நீங்க என்ன பண்ணோம்? தோத்துட்டா வெளியே போயிருவான். இப்ப ஆஸ்திரேலியாக்காவது ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கு. தோத்தா அங்க நெட் அவுட். ஆஸ்திரேலியா தோத்துட்டா ஆஸ்திரேலியாவும் அவுட். நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, இவன் இந்த மார்ஜின் அந்த மார்ஜின். ஆஸ்திரேலியா தோத்தா ஆஸ்திரேலியா அவுட். சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு பெரிய மார்ஜின் தோத்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா நெட் போயிடுவாங்க. அதை நிறுத்த முடியாது. அப்படிங்கும் போது 330 உனக்கு அதை சேஸ் பண்ணலன்னு யூ ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். யூ டு கம் வித் a positive mindset to make sure that in the 15 overs you are going to be ahead of them. You set the tone. அதை நீ பண்ணலன்னா நீ மாட்டிப்ப. நீங்க சொல்ற மாதிரி 320 நான் ட்வீட்டா போட்டுருவேன். இட் இஸ் கோயிங் டு பி ஹெர்குலின் டாஸ்க் ஃபார் ஆப்கானிஸ்தான். அந்த ஒரு சிச்சுவேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஹவு தே ஆர் கோயிங் டு அடாப்ட் தெம்செல்ஃப் ஃபார் த கில். அதுதான் இம்பார்ட்டன்ட். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாத்தையும் சொல்லிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்டா வந்து எனக்கு வந்துட்டு ஐ வாண்டட் ஆப்கானிஸ்தான் டு கெட் இன். ஏன்னா வந்து ஆனஸ்டா வந்து ஒரு ஒப்பீனியன் நீங்களும் சரி நானும் சரி 2 சம்பவம் நடக்காதுன்னு சொல்லி அவங்க செமிஃபைனல்ஸ் விட்டோம். ஐ டோன்ட் மைண்ட் பீயிங் ராங். அங்க இந்தியாவும் நியூசிலாண்டுன்னு சொன்னது வந்துருச்சு. இங்க இங்கிலாந்து மேல போட்டு என் மானம் போச்சு. ஸோ ஒரு டீம் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா போயிடுச்சு. ஐ டோன்ட் மைண்ட் கெட்டிங் திஸ் ஒன் பிக் ராங் தட்ஸ் ஆப்கானிஸ்தான் கோயிங். லெட் அஸ் see how it goes. பட் நீங்க சொன்னதா நானும் ஒத்துக்கிறேன். I don't know whether they have the legs to turn it around in 2 days time and another high scoring affair. But cricket is a game of glorious uncertainties. We will come tomorrow and do a review. Who is joining South Africa second semi-final spot in Champions Trophy? Until we come back and entertain you for that with your very own Octopus. Thanks a lot and bye bye.